ஒரு வாழ்க்கை குறித்தும் குணமாற வேண்டும் என்றதன் தலைப்பின் கீழாக நாம் சில காரியங்களை பார்த்தோம். ஒவ்வொரு கிறிஸ்துவுக்கும் அடையாளமே குணமாற்றம் தான். இயேசு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுப்பதோ இல்லை என்றால் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் பண்ணுவதோ அல்ல, பேச்சு மாற்றமும் அல்ல, குணமாற்றத்தை தான் கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்வதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்போ குணமாறின ஜனங்கள் எப்படி ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ வேண்டும்? ஜெயம் கொள்கிற வாழ்க்கை மிக முக்கியமானது. ஏனென்றால் ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் ஓடுகிற எல்லாரும் பந்தய பொருளை பெறும்படி ஓட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அப்போ வாழ்க்கையிலே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் வாழ்கிறார்கள். பிள்ளைங்க படிக்கிறாங்க, படித்தவர்கள் நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற திருமணம் ஆகிறது, அவங்க பிள்ளைகளாகிறது, அவங்க பிள்ளைகளை அவங்க வளர்க்குறாங்க, இப்போ பேரம் பேத்தி ஆகுது. இப்படி காலங்கள் போகும்போது ஒரு மனுஷன் மரித்து போகிறான். அப்போ ஓட்டப்பந்தயத்திலே வாழ்க்கையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஆனால் பந்தய பொருளை பெரும்படிக்கு ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் கவனித்திருக்கிறோம். அப்போது ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியமான ஒன்று ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்வோமா? ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அதை தான் வேதம் விரும்புகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாமல் ஏதோ வந்து ஏதோ பிறந்து ஏதோ வளர்ந்து மரித்தோம் என்று இல்லாமல் வாழ்ந்து நாம் கிறிஸ்துவுக்காக ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து அவர் நம்மை அணைக்கிற தேவனாக இருக்க வேண்டும். ஓகே, நம்ம இன்ற தினத்தில் என்ன செய்ய போகிறோம்னா ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். ஆமென். வெற்றி காண வேண்டும், வெற்றியை நோக்கி ஓட வேண்டும் என்று தான் இந்த உலகம் உங்களை எப்பொழுதும் சொல்லும். எப்பொழுதும் உங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும், வெற்றி ஓடு, வெற்றி 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 என்று சொல்லும். வெற்றி என்றால் இந்த உலகம் என்ன சொல்கிறது? உங்கள் படிப்பு, இல்லைன்றால் உங்களுடைய பணங்கள், இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற வசதிகள், உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை தான் இந்த உலகம் வெற்றி என்று சொல்கிறது. அறிவு போன்ற காரியங்களை வெற்றி என்று சொல்கிறது. ஆனால் வேதம் இது எதுவுமே வெற்றி என்று சொல்வது இல்லை. வேதம் சொல்லுகிற வெற்றியும் வேதம் சொல்ல ஜெயம் கொள்ளுதலும் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ்வது எப்படி? நம்பர் 1 யோவான் 16:33 நம்ம கவனிக்கும் போது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். அப்போ வாழும்போது உபத்திரம் இல்லை என்று அல்ல. ஒரு வெற்றி காண வேண்டுமானால் முன்பதாக பல தோல்விகளை நாம் சந்திக்க வேண்டும். அந்த பல தோல்விகள் நம்மை வெற்றிக்கு நேராக வழிவகுத்து கொண்டே இருக்கும். இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரம் இல்லை என்று அல்ல, உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மனிதராகிய நாம் உயிரோடு இருக்கிற வரை நமக்கு என்ன உண்டு? உபத்திரம். ஆனால் உபத்திரத்தில் தப்பி வைக்கும் வழியை ஆண்ட வைத்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. வெளியே இருக்கிற ஜனங்களுக்கும் உபத்திரம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, சோதனை காலம் இருக்கிறது. ஆனால் வெளியே இருக்கிற ஜனங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் போக்கு அவங்களுக்கு தெரியாததுனாலே அவர்கள் தொடர்ச்சியாக தோல்வியை கண்டடைகிறார்கள். நாமும் உபத்திரவ காலத்திலும் சோதனை காலத்திலும் அதிலிருந்து மீள்வதற்கு வழியை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் உலகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்தபடினாலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஜெயம் நம்முடையது. ஆமென். உபத்திரம் பட்டாலும் திடன் கொள்ளுங்கள், ஜெயம் யாருடையது? நம்முடையது. என்றால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஆமென். சபையாகிய நம்மை எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்வதில்லை என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் என்னுடைய அனுபவங்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஊழியத்திற்கு மாதிரி ஆதி திருச்சபை. என் வாழ்க்கையில் என் முன்மாதிரியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசுவை போல ஒருவன் மாறாவிட்டால் அவன் பூரணத்துவ வாழ்க்கை வாழ முடியாது. ஒவ்வொரு ஜனங்களும் கிறிஸ்து வாழ்ந்தது போல வாழ வேண்டும். கிறிஸ்து அவருக்கு பாடுகள் உண்டு. அவர் தேவனாக இருந்தாலும் 100% அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் 100% அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். அவருக்கு பசி உண்டாயிற்று, அவரும் ரொம்ப களைப்பாக இருந்தார், அவரும் தூங்கினார் போன்ற காரியங்கள் இருக்கிறபடினாலே இயேசுவை போல ஒரு மனுஷன் வாழ வேண்டி அவர் விரும்புகிறார். அவரை போல ஒரு மனுஷன் வாழ வேண்டும். அப்போ அவருடைய அனுபவங்களாக நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசுவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ வாழ்க்கைக்கு மாதிரி யார் தான்? இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கைக்கு மாதிரி யாரு? இயேசுவை போல ஒரு வாழாவிட்டால் அவனால் என்ன செய்ய முடியாது? ஜெயம் கொள்ள முடியாது. இயேசுவை போல ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்று தான் அவர் பேசுகிறார். நினைக்கலாம், இயேசு கடவுளுப்பா,
அப்படிங்கும்போது அவர் போய் அவர் மாதிரி நம்மளால் வாழ முடியும் என்றால் 100% அவரை போல வாழ முடியும். அவரே சொல்லுகிறார், ஒருவன் என்னை போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறார், என்னை போல வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன என்றால் அவர் 100% இந்த பூமியில் பிறக்கும்போது மனிதனாகவே என்ன செய்தார், பிறந்தார். எந்த அளவுக்கு தேவகுமாரன் என்று சொல்கிற வார்த்தை உண்மையும் அந்த அளவுக்கு அவர் மனுஷகுமாரன் என்று சொல்கிற வார்த்தையும் உண்மையானதாக இருக்கிறது. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே சந்தித்த அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. தன் வாழ்நாட்களிலே உங்களை போல தான் குடும்பத்தின் மூலமாக பிரச்சனை, சீடர்கள் மூலமாக பிரச்சனை, மத தலைவர்கள் மூலமாக பிரச்சனை, அரசியல் தலைவர்கள் மூலமாக பிரச்சனை, புற ஜாதிகள் மூலமாக பிரச்சனை, சொந்த சரீரத்தின் மூலமாக பிரச்சனை. இது எல்லாவற்றையும் இன்றைக்கி எப்படி நீங்கள் சுமக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ, இந்த பிரச்சனையெல்லாம் இயேசு கிறிஸ்துவும் அனுபவித்த பிரச்சனைகள் தான் இந்த காரியங்கள் எல்லாம். ஆமென். அப்போ கிறிஸ்துவை போல ஜெயம் கொள்ள வேண்டுமானால் அந்த பாடுகளுக்கு பங்குள்ளவனாக நான் மாற வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகிலும் கிறிஸ்துவத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஆமென். அப்போ ஜெயம் கொள்ள வேண்டுமானால் இயேசுவை போல ஒரு மனுஷன் வாழ வேண்டும். இயேசுவை போல வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் உபத்திரவப்பட்ட நபராக, உபத்திரவங்களை சுமந்த நபராக இருந்தார். ஆனால் வெற்றி யாருடையதாக இருந்தது? இயேசுடையதாக இருந்தது. ஆமென். அப்போ உபத்திரவங்கள் காலத்திலும் சோதனை காலத்திலும் நமக்கு வெற்றி உண்டு. எப்பொழுது என்றால் இயேசுவை போல ஒரு மனுஷன் வாழும்போது. அப்போ அது மட்டும் இல்லை, கூட இருக்கிறவர்கள் மூலமாக அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் அனுபவித்தார். அப்படி என்றால் நம்மாலும் அனுபவிக்க முடியும், ஜெயிக்க முடியும், விடுதலையாக முடியும், சோதனை காலத்திலும் தப்பி வைக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றதின் காரணங்கள் என்னென்ன, என்ன நோக்கம், இல்லைன்னா என்னென்ன காரணத்தின் நிமித்தம் ஜெயம் பெற்றவராக இருந்தார்? ஆமென். ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, அர்ப்பணிப்பு. எதற்காக வந்தேன் என்றதான ஒரு அர்ப்பணிப்பு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணம் செய்த. அர்ப்பணம் என்றால் முற்றிலும் ஆண்டவருக்கு நம் கொடுப்பது, நம்மை முழுவதும் அர்ப்பணிப்பது தான் அர்ப்பணிப்பு. எல்லாவற்றையும், நமக்கு நன்மையாக இருந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். நான் போகிறேன், எனவே நான் போய் இந்த ஜனத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன், பிறந்து மரிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு. 2வதாக வாசிக்கும் போது யோவான் 17:19 அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பாவியா என்றால் பாவி இல்லை, மனு குலத்திற்காக அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஏன்னா உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் பாவியாக இருக்கிறான். ஸோ இயேசு கிறிஸ்துவை பாவம் பிடித்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை பாவம் பிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் சுத்த கண்ணர், அவர் வெளிச்சம் உள்ளவர், எல்லலும் அவருடைய இருள் கிடையாது, பாவம் இல்லாதவர். எனவே பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். பாவம் பேர் பிடித்துக்கும் போது சிலுவை மரத்தில் சிலுவையில் தொங்கலை, பாவத்தை அவர் என்ன செஞ்சார், ஏற்றுக்கொண்டார். யோவான் புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், என் உயிரை என்னிலிருந்து ஒருவரும் எடுக்க முடியாது, நானே அதை கொடுக்கிறேன், கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, மீண்டும் எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் அவர் வாழ்க்கையிலே அவர் வெற்றி பெற்றதற்கு காரணம், இல்லைன்னா ஜெயம் கொள்வதற்கு காரணம் அர்ப்பணிப்பு. எனவே அர்ப்பணிக்க முழுவதுமாக சபைக்கு நீங்கள், ஊழியத்துக்கு நீங்கள், வசனத்திற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். 2வது, அவர் வாழ்க்கையில் அவருக்கு தெரிந்திருந்த அளவுக்கு தெளிவான தரிசனம் உள்ளவராக இருந்தார். என் தரிசனம் என்ன, எதற்காக இங்கு வந்தேன் என்ற தரிசனம் உள்ளவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். செய்வதை ஏன் செய்கிறோம் என்று நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் அறிந்திருக்கிறவரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்று அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். எங்கு, எப்படி, ஏன், எதற்கு, யாருக்கு என்பது அறிந்தவர் தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக இங்கே வந்தார் என்பதில் தெளிவாக அந்த நிலைகள், காரியங்கள் எல்லாம் இருந்தது. இங்கே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும் போது இதற்காகவே அனுப்பப்பட்டோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிப்பது தான். எல்லா இடங்களிலும் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எனவே அவரை குறித்ததான உபதேசம் பரவ வேண்டும். எதற்காக வந்தாரோ அந்த காரியங்களிலே அவர் கவனம் உள்ளவராக இருந்தார். அதை அவர் முழுக்க செய்து காண்பித்தார். இதற்காகவே உங்களிடத்திற்கு வந்தேன் என்று சொன்னார், சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்வதற்காக. அப்போ இயேசு தரிசனம்
என்ன, இயேசுடைய விஷன் என்ன என்றால், அவர் தேசத்து மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தர வேண்டும், சத்தியம் எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்போ உங்களுடைய தரிசனம் என்ன? அப்போ தரிசனம் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். ஏன் சபை போகிறோம், ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஏன் கர்த்தரை துதிக்கிறோம், ஏன் வேதத்தை வாசிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் உபவாசம் செய்கிறோம் என்றதான ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை நடக்கும்போது நீங்கள் வெற்றியின் பாதையிலே ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஆமென். அப்போ 2 காரியங்களை பார்த்துருக்கோம். நம்பர் 1 அர்ப்பணிப்பு, 2வது தெளிவான தரிசனம், 3வதாக மன நிச்சயம். எதை செய்தாலும் மனசு திருப்தியாக செய்யணும். ஏன் சபைக்கு வரோம், மனசு திருப்தியாக காலில் வந்து உட்கார்றோம். ஏன் ஜெபிக்கிறோம், இன்னைக்கு ஜெபிக்கலன்னு சொன்னால் தப்பாயிடுமே, அதற்காக இல்லை. நான் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் நான் ஆண்டவரோடு பேச வேண்டும், அவர் என்னோட பேச வேண்டும் என்றதான ஒரு மன நிச்சயம் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் மனிதர்கள் திருப்தியாக செய்ய வேண்டும் என்றுதான் வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அதாவது நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன் நியாயப்பிரமாணம் அப்படி இருக்கிறது, ஆனால் நான் இப்போ உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்லித்தரேன்னு சொல்லி புதிய காரியங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். மோசே சொல்லுகிறார், தன் மனைவிக்கு தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம் என்று அவர் சொன்னார், ஆனால் நான் சொல்லுகிறேன் அவன் தள்ளுதல் சீட்டை தரக்கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். என்ன உபதேசிக்கிறாரோ அதிலே மன உறுதியாக அவர் இருந்தார், மன நிச்சயமாக இருந்தார். நீங்கள் என்ன வாழ்கிறீர்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில், அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மன ரம்யமாக மன நிச்சயமாக இருக்க வேண்டும். அதிகாரத்துடன் முழு நிச்சயத்துடன் போதித்தார். அதிகாரம் உள்ளவராக யாருக்கும் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்த நோக்கம் முழு மனதோடு நிச்சயமாக அவர் கிரியை செய்தார். ஓகேங்களா. மன நிச்சயம் என்றால் உன்னில் இருப்பது எல்லாம் இழந்த பிறகு உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் மன நிச்சயம். எல்லாம் லாஸ் ஆயிற்று, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வாழ்ந்துறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, இவன் இருக்கிறான், இவனை வச்சு நான் வாழ்ந்துருவேன். நம்மக்கிட்ட எல்லாம் இழந்தாலும் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் மன நிச்சயம் உள்ளவன். ஆமென். எக்ஸாம்பிள், யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார். இழந்த பிற்பாடு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் என் தாயின் கருவிலிருந்து நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் ஸ்தோத்திரம் என்று முடிக்கிறார். அவர் நம்பிக்கை. எல்லாம் இழந்த பிற்பாடும் கூட என்ன இருக்கிறதோ அதை நான் நம்புகிறது தான் மன நிச்சயம், மன உறுதி. சில பேர் ஏதாவது கொஞ்சம் சிலதெல்லாம் இழந்துட்டா அப்படின்னா உடனடியாக சோர்ந்து போயிடுறாங்க. உடனடியாக நிறைய மக்கள் இங்கே சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய மக்கள் இடறி போகிறாங்க. ஆனால் இடறுகிறவன் ஜெயிக்க முடியாது. யார் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் மன நிச்சயம் உள்ளவன். ஆமென். எந்த தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் கிறிஸ்தன்ற தெய்வத்தை தொழுது கொண்டபடினாலே, அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே மன நிச்சயமாக நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வசனத்திலே இங்கே வாசிக்கும்போது மத்தேயு 5, 6, 7 ஆகிய அதிகாரத்தில் கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராக மக்களுக்கு போதித்தார். அற்புதங்கள் செய்த பிறகு அதிகாரம் செலுத்தவில்லை, அதிகாரம் செலுத்திய பின் தான் அற்புதங்களை செய்தார். அதிகாரம், அதாவது நல்லா எப்படி வாழ வேண்டும் மனுஷன் என்பது சொல்லி அவர் டீச் பண்ணுறாரு. டீச் பண்ணி முடிஞ்ச உடனே அற்புதம் செய்கிறார். ஆனால் இன்றைக்கி சில சபைகள் என்ன செய்யுதுன்னா, அற்புதம் செஞ்சுட்டு அப்புறம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, மரியாதை அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு நீ வரல அப்படின்னா போன பிசாசில் என்ன செஞ்சிடும், உங்ககிட்ட வந்துடும், சபைக்கு வந்துடணும், இல்லைன்னா எல்லாம் வீணாக போயிடும். எப்போ நல்ல பிரசங்கம் செய்து அதிகாரத்தை பயன்படுத்தி வார்த்தையிலே அவங்களுக்கு நல்ல திடப்படுத்தின பிற்பாடு இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். அற்புதம் செய்த பிற்பாடு அவர்களை அதிகாரம் செய்யவில்லை. எனவே அதில் கவனம் உள்ளவராக அவர் இருந்த செய்தி எப்போவுமே கனியை கொடுக்காது. செய்தி மீன் நாங்கள் பேச பிரசங்கங்கள் கட்டாயம் கனியை கொடுக்காது, ஊழியம் தான் கனி கொடுக்கும். பாஸ்டிங் நின்றுக்கிட்டு எவ்வளோ பேசுகிறாரு, உங்களுக்கு சண்டே மட்டும் தான் பேசுகிறாரு, மற்ற எந்த நாளுமே உங்கள் கூட அவர் பேசலை. உங்களுடைய நன்மை தீமைக்கு எதுக்கும் பாஸ்ட் வரலன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் கனி கொடுக்கும் மரங்களாக வாழ முடியாது. இல்லைன்னா நான் கனி கொடுக்குற மரங்களாக வாழ முடியாது. இப்போ நான் எந்தளவுக்கு பிரசங்கம் செய்கிறேனோ அது போலவே எங்கள் சபை மக்களுக்கு நான் போய் அவங்க நல்லது கட்டத்தில் எல்லாத்துமே கலந்துக்கணும், அவங்க ஏதாவது தேவையான உதவி செய்வது தான் கனி கொடுக்கும். பிரசங்கத்தை பார்க்கலும் ஊழியம் தான் கனி கொடுக்கும். நான் பேசுவது பார்க்கலாம், பிரசங்கம் நான் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் பயன்படும். அன்பு என்பது நான் கொடுப்பதன் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒன்று. எனவே செய்தி கனியை கொடுக்காது, ஊழியம் தான் கனியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவன் கிறிஸ்தவன் ஒருவேளை ஒருவன் மரித்து போனால் அந்த மரணம் தான் அவனுக்கு கனியை கொடுக்கும். வாழ்ந்து சாவதில்லை,
அது சாதனை அல்ல. செத்து வாழ்வது சாதனை. அதாவது நான் வாழ்ந்து மரிச்சிட்டேன் அதெல்லாம் சாதனை கிடையாது. உயிரோடு இருக்கும்போது செத்தவனை போல வாழ்வது தான் சாதனை. நம்மளாம் யார் என்றால் இந்த மாம்சத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். இந்த உலகத்தில் ஆசைகள் உலக இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். இந்த உலகத்தை நம்மளை பார்த்து சொல்கிறோம் பார்த்தீங்களா மக்களை, உனக்கு சூடு சொரணே இல்லையா, இருந்தாலும் நம்ம சிரிச்சிட்டே தான் போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கா இல்லைங்களா? அதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், சிரிச்சிட்டே போகிறோம். ஏன்? நான் வாழும்போதே மரித்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறாரு. அப்போ நான் வாழும்போதே மரித்தவனை போல வாழ்கிறேன். எப்படி மரித்தவனை போல வாழ்கிறேன்? எந்த ஆசையும் எனக்கு கிடையாது, எந்த இச்சையும் கிடையாது, எல்லாம் சிலுவையில் அறைந்துட்டேன். இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான், நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும், ஓட்டப்பந்தயத்தை ஜெயிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி நான் புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ வாழ்ந்து மரிப்பது சாதனை அல்ல. எனவே நீங்கள் வாழும்போதே மரித்திருப்பது சாதனை. ஆமென். உங்கள் குடும்பத்திற்காக சில பேர் இழந்திருப்பாங்க வாழ்க்கையை, உங்களுடைய வேலைகளுக்காக சில பேர் இழந்திருப்பாங்க, ஊழியத்திற்காக சில பேர் தன் வாழ்க்கை இழந்திருப்பாங்க. இதுவே சாதனையாகவும் இதுவே ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையாகவும் இருக்கிறது. நான்காவதாக தைரியம். ஆண்டவர் ஜெயம் கொண்ட நோக்கம் தைரியம். என்னை குறித்து உமக்கு கவலை இல்லை, பயம் இல்லை என்று சொல்லுகிறார். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். யாருக்காகவும் இயேசு கிறிஸ்து செய்தியை மாற்றவில்லை. பரிசேயர்கள் சதுசேயர்கள் போன்ற வேதபாரர்கள் எல்லாம் சிலர் இயேசுவின் வார்த்தையிலே எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றே அவரை நோக்கி காத்திருந்தார்கள். ஒரு கூட்டம் எதற்காக அவர் அண்டைக்கு வரும் என்றால், இங்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் கவனித்து அவர் வார்த்தை ஏதாவது குற்றம் அகப்படுமா என்று கவனிப்பதற்காகவே ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. ஆனால் யாருக்காகவும் அவர் சொல்லுகிற செய்தியை அவர் மாற்றவில்லை. அவர் சொல்கிறார், அந்த நரிகளுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்களில் வேதப்பாரகன் பரிசேயன் சதுசேயன் அவர்களெல்லாம் எதிர்த்து பேசுறது அப்படின்றது ஒரு கூடாத காரியம். அப்படி எதிர்த்து பேசினா அவங்க யூதருடைய சட்டத்தின்படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பயப்படாமல் அந்த வார்த்தை சொல்கிற, நரிகளுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆமாம், பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தைரியம். அப்போ நெருக்கத்தின் மத்தியில் தான் நாம் உருவாக்கப்பட முடியும். எந்த அளவுக்கு நாம் நெருக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மனரம்யம் தைரியம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய ஒன்று, இயேசு கிறிஸ்து நான்காவதாக தைரியம் உள்ளவராக இருந்தார். ஐந்தாவதாக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்தார். மனிதர்களை அவர் நம்பவில்லை, ஆனால் அதே வேளையில் மனிதர்களை நம்பினார். எல்லாவற்றுக்கும் நம்பி போகவில்லை, அவங்க சொல்வது எல்லாம் நம்பவில்லை. அவங்க எதற்காக இயேசுவண்டைக்கு வந்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து அறிந்தபடினாலே அவர்கள் நம்பாமல் இருந்தார். அதே சமயத்தில் ஏழை எளிய மக்களும் அவர் வரும்போது அவங்களை நம்பி அவர்களை ஏற்றுக்கொண்டார். சில கேட்ட கேள்விகளுக்கு உடனடியாக இயேசு கிறிஸ்து பதில் சொல்லவில்லை. அவர்கள் கேட்ட கேள்வியை சில பேருக்கு பதிலாக வைத்தார். ஆமென். சில கேள்விகளை கேட்கிற, ஆண்டவரே இன்கம் டேக்ஸ் கட்டலாமா, ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா, ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து காண்பித்து சொல்கிறார், இந்த ரூபம் யாருடையது? ராயனுடையது. அவர் சொல்கிறாரு, ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். என்ன கேள்வியை எடுத்து கொண்டு வந்தார்களோ அந்த கேள்வியை அவருக்கு பதிலாக இயேசு வைத்தார். ஆமென். அப்போ எப்பவுமே ஜாக்கிரதை உள்ளவராக தைரியம் உள்ளவராக இயேசு இருந்தார். ஆறாவது, மனரம்மியம். கவலையிலிருந்து விடுபட்ட நிலை, தேவையிலிருந்து விடுபட்ட நிலை. பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஆமென். இயேசு, அதாவது பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அநேக சீஷர்கள் இதை கேட்டு பின்வாங்கினார்கள். 6th one, அதாவது யோவான் 6:66 கவனிக்கும் போது எதை கேட்டவங்க பின்வாங்கினார்கள்? மனரம்யமாய் ஆண்டவர் பேசுகிறார். அவர் எப்பயும் மனரம்யமாக இருக்கிறார். அவர் எதை குறித்து பேசுகிறார் என்றால், அவர் ராபோஜன பந்தியை குறித்து பேசுகிறார். யோவான் 6 கவனிக்கும் போது 48 ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தும் மரித்தார்கள், ஆனாலும் இதை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். என் சரீரம் தான் ஜீவ அப்பம், என் ரத்தம் தான் ஜீவ அப்பமாக ரசமாக இருக்கிறது. இதை புசிக்கிறவன் ஒரு காலம் இடறி போவதில்லை என்று திருவிருந்து பற்றி, தன் சரீரத்தை பற்றி, தன் மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த சீடர்கள் அவரை விட்டு பின்வாங்க நினைத்தார்கள், பின்வாங்கி போக மனதாக இருந்தார்கள் மரணத்தை பற்றி பேசும்போது. அப்போ உங்களுக்கும் மரணம் வருமா? நீங்கள் கடவுளாச்சே, உங்களுக்கும் மரணம் வருமா? அப்போ உங்களுக்கே மரணம் வரும்னா நான் ஏன் உங்களுக்கு பின்பற்ற வேண்டும் என்றதான ஒரு நிலைக்குள்ளாக சீடர்கள் வந்தபடினாலே, மக்கள் வந்தபடினாலே அவரை விட்டு பின்வாங்கி போனார். இருந்தாலும் தைரியமாக இருந்தார். எதை சொல்ல வேண்டுமோ அதை இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது
பிலிப்பு 4:4 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். ஆமென். கிறிஸ்துக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். திட்டங்களை விட மனிதர்கள் முக்கியமானவர்கள். நான் செய்கிற திட்டங்களை விட மனிதர்கள் முக்கியமானவர்கள். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இனிமையான ஒரு வாழ்க்கை. அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது மனரம்யத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். 7வது நம்பிக்கை. என் வாழ்க்கை நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். சம்பாதிப்பதற்காகவோ ஆதாயப்படுத்துவதற்காக வராமல் ஊழியம் செய்வதற்காக, இழப்பதற்காக அவர் வந்தார். இயேசு கிறிஸ்துவிடம் பிசாசு என்னுடைய பாதத்தில் விழுந்தால் எல்லாம் தருவேன் என்று சொல்லுகிறார். மத்திய 4 லூக்கா 4 கவனிக்கும் போது பிசாசு இயேசு கிட்ட வந்து பேச 40 உபவாசம் முடியும் போது, எனக்கு முன் விழுந்து என்னை பணிந்தால் இந்த உலகத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி இயேசு கிட்ட பிசாசு சொல்கிறான். ஆனால் இயேசு சொல்கிற, உன்னை படைத்த என்னை பரீட்சை பாராதே அப்படின்றதான் அங்கே வசனம் இருக்கிறது. அப்போ அங்கே நடக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. இந்த உலகம் முழுவதும் யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் கிறிஸ்துவை கொண்டும் கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டித்த தேவன்கிட்டே வந்து சொல்கிறாரு, என்னை பணிந்து கொண்டால் இதை தருவேன். இந்த பூமி ஃபுல்லாக வந்து ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அவனை ஆண்டு கொள்ளும்படி சொன்னார். ஆனால் பிசாசானவனோ அவங்களை ஏமாற்றி பறித்து விட்டான். ஆதாம் ஏவாளும் அதை இழந்து விட்டார்கள். இழந்தபடினாலே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆதாம் ஏவாளுக்கும் வேறொரு இடத்த அவர் சூஸ் பண்ணி கொடுக்க போகிறார். நம்ம எல்லாருக்கும் என்ன செய்கிறாருன்னா, இழந்த இந்த உலகத்தை மறப்பதற்கும் இல்லை விடுவதற்கும் வேறொரு இடம், பிசாசு வரக்கூடாத ஒரு நிலையான பரலோகத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ராமன் சொல்வோமா, பிசாசு வர முடியாத ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ ஆனால் இயேசு கிறிஸ்து சீடரது கால்களை கழுவினார். இங்கே பாருங்க, பிசாசு கிட்ட அவர் அடிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உலகம் முழுவதும் அவரை கொண்டு அவருக்காக படைக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நாங்கள் சீடர்கள் கால்களை கழுவினார். பிசாசின் காலில் இல்லை, ஆனால் இவர் சீடர்கள் கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தினார். அங்கே பிசாசுகிட்ட தைரியமாக இருந்தார், ஆனால் சீடர்கிட்ட வந்து தன் தாழ்மையை கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆரம்பம் மட்டுமல்ல, அவர் என்னுடைய முடிவுமாக இருக்கிறார். ராமன் சொல்லுவோமா, உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பம் மட்டும் அவர் அல்ல, முடிவும். ஆரம்பத்தில் எல்லாம் உள்ளே வராங்க, நல்லா ரசிக்கப்படுறாங்க, நல்லா அனலாக இருக்கிறாங்க. போக போக தங்கள் வாழ்க்கையில் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்மாற்றம் அடையக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அப்படியே சபையை விட்டு நிற்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, மெத்தனமாக மக்கள் இருக்கிறாங்க, ஆவியில் அனலாக இல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆனால் முடிவு பருவம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் விடுதலையாவீர்கள், ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ முடியும். பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாக திருச்சபை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லை, உபத்திரம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, சபைக்கு வந்தால் வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும், இதெல்லாம் எத்தனை உண்மை அப்படின்னு தெரியல, அப்படி சைடில் வச்சிரும். அதெல்லாம் பாடுகள் மனுஷனுக்கு கட்டாயம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை தான் சொல்லிக் கொடுப்பதற்காக தான் திருச்சபையை ஆண்ட வைத்திருக்கிறார். பாடுகள் இல்லைன்னு அல்ல, உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். பாடுகள் இல்லாமலே கிடையாது. அப்போ உலகத்திலிருந்து எப்படி வெற்றி காண முடியும் என்று தான் அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றதன் 7 காரியங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் வெற்றி பெற்ற அர்ப்பணிப்பு, தெளிவான தரிசனம், மனரமியம், தைரியம், ஜாக்கிரதை, அப்புறம் 2 டைம் போட்டிருக்கேன், நம்பிக்கை, லாஸ்ட் ஒன். ஓகேங்களா? இந்த 7 காரியத்திலையும் கர்த்தர் மிகவும் சரியாக இருந்தபடினாலே வெற்றி கொண்டவராக இருந்தார். ஓகே, ஜெயம் கொள்ளுகிறவர்கள், லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லைடை பார்த்துருவோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி ரெவலேஷன் புத்தகத்தில், அதாவது வெளிப்படுத்தல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் இந்த வசனங்கள் இருக்கிறது. இங்கே சபைகள் இருக்கிறது. எத்தனை சபை இருக்கிறது என்றால் 7 சபைகள் இருக்கிறது. ஓகேங்களா? 7 சபை இருக்கலாம் சொல்லிடுவோம். அந்த சபையை எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீராம், சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்றதான 7 சபைகளை குறித்ததான செய்தி தான் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தலை நாம் பிரித்து படிக்க வேண்டும். முதல் 3 அதிகாரங்களும் சபையின் காலம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரை உபத்திரவ காலம், 7 வருஷம் உபத்திரவ காலம். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு உள்ளாக திருச்சபை இருக்காது. 20வது அதிகாரம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் அரசாட்சி, இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி தான் 20ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரமும் புதிய வனம், புதிய பூமி, புதிய எருசலேம்.
ஆமென். அதுதான் அங்கே இருக்கும். இப்போ இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை இப்படி பிரித்து நம்ம என்ன செய்யணும்னா வாசிக்கணும். முதல் 3 அதிகாரம் மட்டும்தான் சபையின் காலத்தில் நடக்க வேண்டியது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து உபத்திரவ காலத்தில் நடக்க வேண்டியது. உபத்திரவ காலம் என்பது 7 வருஷம் ஆளுகை. அப்போ அங்கே யார் இருக்க மாட்டாங்கன்னா சபை இருக்காது. சபை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு உபத்திரவ காலங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ முதல் 3 அதிகாரங்கள் நமக்குரியது. அப்போ 3 அதிகாரத்தில் 2 அதிகாரம், 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரம் 7 சபைகள் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆவியானவர் ஆவிகளை கட்டளையிடுகிறார். எத்தனை ஆவி இருக்குன்னா 7 ஆவி இருக்கும். அப்போ நம்ம எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபை. ஒரு சபைக்குள்ள ஒரு 100 பேர் இருக்கோம்னா இந்த 7 வகையான ஆத்துமாக்களை கொண்டவர்கள் தான் நம்ம எல்லோருமே. யாராவது அதாவது எபேசு சபையை சார்ந்தவங்களாக இருப்பீங்க, சிமிர்னா சபையை சார்ந்தவங்களாக இருப்போம், பெர்கமும், தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா 7 சபை. 7 சபையின் ஆத்துமாக்கு தான் இங்கே பேசுகிறது. 7 முறையும் இருக்கும் காதுள்ளவன் கேட்க 7 முறைக்கும் ஜெயம் கொள்ளுகிறவனை குறித்து 7 முறை இருக்கும். அவர் அட்ரஸ் பண்ணுவார், நான் யார் என்று சொல்லி அவர் பேசுவார். யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி 7 சபைக்கும் பேசும். அப்படின்னா என்னன்னா நம்ம எல்லோரும் 7 சபையின் ஆத்துமாக்களை கொண்டவர்கள். 4 பேரை பிரிக்கலாம். ஏன் வெவ்வேறான ஒரே சபையாக இருந்தாலும் வெவ்வேறான புத்தி ஏன் இருக்குன்னா 7 வகையான ஆத்துமாவை கொண்டு இருக்கிறோம். 7 வகையான ஆத்துமாவை ஒரே ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுறதாக நம்ம ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற அந்த வசனத்தை. 7 வகையான ஆத்துமாக்களை 7 வகையான ஆவி ஒரே ஆவியான மூலமாக கண்ட்ரோல் செய்யப்படுது. ஆமென். அப்போ இந்த ஜெயம் கொள்ளுதல் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் பார்த்துருவோம். எபேசு சபை பாருங்க. எபேசு சபையை குறித்து இங்கே இருக்கிறது. வெளிப்படுத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியிலுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ ஜெயம் கொண்டு வருகிற எல்லாருக்கும் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்க. ஏனென்றால் இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் அவன் சதா காலமும் உயிரோடு கூட இருப்பான். ஆதாமுக்கு ஏவலுக்கு வைக்கப்பட்டிருந்த இந்த விருட்சத்தின் கனி தான் ஆண்டவர் நம்மை பண்படுத்தி பாவிகள் இல்லாத பரிசுத்தவனாக மாற்றி இந்த கனியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஓட்டப்பந்து ஓடுகிற எல்லாரும் பந்தய பொருளை பெறுகிறது அல்ல. ஆனால் பந்தய பொருளை பெறுவதற்காக அவர்கள் பல மணி நேரம் என்ன செய்கிறாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பல மணி நேரங்கள் உட்கார்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறோன்னா பல மணி நேரங்கள் கர்த்தர் சம்பந்தம் உட்கார்ந்து ஜெயிக்கக்கூடியவங்களாக வாழ வேண்டும், வளம் வர வேண்டும். ஜெயிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று பதிவு செய்கிறார். 2வது சிமிர்னா சபை. இங்கே வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஒரே ஒரு முறைதான் ஒரு மனுஷன் மரிக்க போகிறான், நம்ம எல்லோரும். ஆனால் மற்றவங்க 2 மரணம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. 2 மரணம் இருக்கிறது, நமக்கெல்லாம் 1 மரணம் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் 1 முறை மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர்கள் சதாகாலம் உயிரோடு இருப்பாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மரித்து பாதாளத்தில் இருப்பார்கள். பாதாளத்தில் இருக்கிற மனிதர்களையும் பிசாசையும் கட்டவிழ்க்கப்படும். 21ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிற வெளிப்படுத்தல கட்டவிழ்க்கப்பட்டு அவர்கள் மூவிலிருந்து 4 திசையிலும் பரவுவார்கள். அதற்கு பிற்பாடு 22ஆம் அதிகாரம் கவனித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எரிகிற அந்த அக்கினி கடலுக்கு நேராக அந்த ஜனங்களை பங்கடைய செய்வார். 2ஆம் மரணம். அப்போ 2ஆம் மரணம் யாருக்கு உண்டு என்றால் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் தான் வேதம் 2ஆம் மரணம் என்று சொல்கிறது. ஆனால் சபைக்கு என்ன இல்லை? 2ஆம் மரணம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்கள் மரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்து வரும்போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்களுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை, 2ஆம் மரணம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எழப்போகிறது கிடையாது. அவங்க பிசாசான பாதத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கும் காலம் வரும். அதுக்கப்புறம் இந்த பூமியில் வருவாங்க. மறுபடியும் ஆண்டவர் 2ஆவது மரணத்துக்கு நேராக பங்குள்ளவர்களாக மாற்றுவார். அப்போ 2ஆம் மரணத்து நம்மேல் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இந்த சரீரத்தை மரிக்க வைத்து நம்மக்கிட்ட உள்ள இருக்கிறதான பொன்னான ஒரு ஆத்மாவை எடுத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மரணம். எனவே ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. மூன்றாவதாக பெர்கமு சபை. இங்கெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்த 2:17. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவரும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன்.
மூன்றாவதாக பாருங்க, ஜெயம் கொண்டவன் யாரோ அவனுக்கு புதிய நாமத்தை கொடுப்பார். அது மாதிரி புதிய பெயரை கொடுப்பாராம். இன்னைக்கு எல்லாருக்கும் நமக்கு பெயர் உண்டு. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெயர் உண்டு. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? புதிய நாமத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. புதிய பெயரை கொடுத்து உங்களை அழைக்க போகிறார். மூன்றாவதாக சொல்லப்பட்ட ஜெயம் கொள்ளுதல். நான்காவதாக சபைக்கு அவர் எழுதுகிறார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். 26ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான்காவது சபைக்கு அவர் எழுதுகிறார், அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். முதல் சபை என்ன பார்த்தோம்? மன்னா விருட்சத்தின் கனி. விருட்சத்தின் கனியை நான் புசி கொடுப்பேன். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நம்ம இரண்டாம் மரணத்தினால சேதம் இல்லை என்று பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம்? நம்ம புதிய நாமத்தை அவர்கள் மேல் எழுதுவேன், புதிய பெயர் உங்களுக்கு வழங்கப்படும். நான்காவது என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? அதிகாரத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. 4 காரியங்கள் நாம் பார்த்தோம். அதிகாரம் உள்ளவளாக ஆண்டவர் மாற்றுவார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும். ஐந்தாவதாக நீங்கள் கவனிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாம். 3:5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். ஐந்தாவதாக அவன் பெயர் என்ன செய்ய முடியாததுக்கப்புறம் கிறுக்க முடியாது. அவள் தான் அவனுக்கு ஒர்க் பர்மனெண்ட் ஆக்கப்பட்டது. இதுக்கப்புறம் அவன் பரிசுத்தவான், நீதிமானாக இருக்கிறான், பரலோகத்தில் இருக்கிறான், அவனுக்குன்று எல்லாம் கொடுக்கப்பட்டது என்றதான அர்த்தம். உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறாரு. இப்போ 5 ஜெயம் கொள்ளுதலை நாம் பார்த்துருக்கோம். ஜெயம் கொள்ளுகிற எல்லாரையும் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்க போகிறாரு. ஜெயம் கொள்ளுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? செகண்ட் பார்த்தோம். இரண்டாம் மரணம் அவங்க மேலே அதிகாரம் கிடையாது. மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? நம்ம ஜெயம் கொள்கிற மூன்றாவதாக புதிய நாமத்தை அவர்களுக்கு அவங்க பேர் கொடுப்பேன்னு சொல்ல, புதிய பெயர். நான்காவதாக அதிகாரத்தை கொடுப்பேன். சூப்பர். ஐந்தாவதாக ஜீவ புத்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கி போட மாட்டான். ஆனால் இப்போ கிறுக்கி போடுவாரா? போட மாட்டாரா? போடுவார். பூமியில் இருக்கிறவரோ மனுஷன் பாவம் செய்வதற்கு இந்த உலகம் இருக்கிறது. அதே சமயத்தில் பாவியான நீதியமான மாறுவதற்கு சபை இருக்கிறது. ஆமென். இந்த பூமியில் இருக்கிறவரை மனுஷன் எப்பொழுது வேண்டுமானால் பாவம் செய்வான், எப்பொழுது வேண்டுமானால் நீதிமானாக மாற்றப்படுவான். ஸோ ஐந்தாவதாக இன்னைக்கு உங்கள் புத்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கி போட அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த காலம் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, ஜெயம் கொண்ட பிற்பாடு, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போன பிற்பாடு உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டார். ஆமென். எனவே உங்களுக்கு எல்லாமே சரியாக்கி கொடுப்பார். ஆறாவதாக பிலதெல்பியா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தை தூணாக்குவேன். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என்னுடைய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். லாஸ்ட் ஒன் பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவார். கர்த்தர் ஆலயத்தின் தூணாக்குவார். ஏழாவதாக நம்ம பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 3:21 லவோதிக்கேய சபையை நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? லாஸ்ட்டாக இது எங்கே போய் நிற்குது அப்படின்னா, சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வார். ஹல்லேலூயா. எனவே மனவாட்டியாக சபை ஆளுகையை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. பரலோகத்தில் ஆளுகை இருக்கும், நம்மளுக்கு ஆண்டவர் இருப்பார், நம்மளுக்கு கடவுளாக மாற்றிடுவார், தேவதூதராக மாற்றிடுவார், நமக்கு ஒரு உலகம் கொடுத்துருவார், அப்படிலாம் கிடையாது. ஒரு ராஜா ஒரு அரசவையிலே உட்காரும் போது ஒரு ராணி எங்கே உட்காரணும்? பக்கத்தில் உட்காரணும். நம் மனவாட்டியாகிய சபை அவர் என் மணவாளன். ஸோ நான் மனவாட்டி, புதிய திருமணம் ஆக்கப்பட்ட ஒரு குடும்பம், அவர் கீழ் அவர் பக்கத்தில் நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? உட்கார போகிறோம். எனவே 7 காரியங்களை நாம் பார்த்துருக்குறோம். எனவே முதலாவது, ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். நம்பர் 2 எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இரண்டாம் மரணத்தினால் சேதமில்லை. மூன்றாவது, மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன். நான்காவது, ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஐந்தாவதாக, வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட இருப்பார்கள். ஆறாவது, என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். லாஸ்ட், என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம்
ஜெயம் கொள்ளுகிற சபைகளுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஜெயம் கொள்ளுகிறோம். இதுக்கு லெஃப்டில் சபைகள் அப்படின்னு எபேசு சபை தயவு உள்ளது, அது மீனிங் அது. எனவே அந்த மாதிரியான சபைகள், தயவு உள்ள ஆத்துமாக்கள் இருக்குது, தீவிரத்தன்மை உள்ள ஆத்துமாக்கள், நல்லிணக்கம் உள்ள ஆத்துமாக்கள், விடாமுயற்சி உள்ள ஆத்துமாக்கள், மனத்தாழ்மை உள்ள ஆத்துமாக்கள், அடித்தளமான ஆத்துமாக்கள், ராஜ கம்பீரம் உள்ள ஆத்துமாக்கள். நான் நினைக்கிறேன் இந்த 7ல் ஏதாவது ஒன்றுத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. ஏதாவது ஒன்றே தான் இருப்பீங்க. உங்களுடைய இந்த 7ல் தயவு உள்ளது, எப்பவுமே நீங்கள் தயவு உள்ளது தான் இருப்பீங்க. எவ்வளோ அடித்தாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? தீவிரத்தன்மை, ஏதாவது ஒன்று மூவ் பண்ணோன்னா விடாமுயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஓகே. நல்லிணக்கம், விடாமுயற்சி, அவர் மனத்தாழ்மை, அடித்தளம், எல்லா பேஸும் நான் தான். என்னுடைய மகன் படித்தது, என்னுடைய தம்பி படித்தது, என்னுடைய அக்கா வாழ்வது, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அடித்தளம் எல்லாமே நான் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தேன், வேலை ஆரம்பித்து கொடுத்தேன், இடத்த வாங்கி கொடுத்தேன், நான் தான். இந்த அடித்தளம் எல்லாம் யார் தான்? இவர் தான் போடுவார். ராஜகம்பீரம். சில பேர் தலைவனாகவே இருப்பான். ஸ்கூலில் பாருங்கள், இவர் தான் தலைவனாக இருப்பார். இவனை சுற்றி 4 பசங்க இருப்பாங்க. காலேஜில் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் செட் சேருவாங்க. தலைவனாக விரும்புவோம். ஒர்க் போகிற இடத்துல பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் செட் சேருவாங்க. சபையில் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் தலைவன் தான் இருப்பேன், என்னை சுற்றி என்ன செய்யணும்னா ஆகாத போகிற நம்மளா பார்த்து செட் சேர்ந்துப்போம். நம்ம அவங்க கூட சேர மாட்டோம். இதுதான் ராஜ கம்பீரம். எனவே இதில் தான் 7 ஆத்துமாக்களை கொண்ட சபை தான் நீங்கள் எல்லோரும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஆண்டவர் வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுப்பார். ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் மேலோங்கி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஒன்று மாத்திரம் மேலோங்கி இருக்கும். அந்த ஒன்றை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆவியானவர். ஆவியை கட்டளையிட்டிருக்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்கள் இருக்கிறது. 7 ஆவி இருக்கும் அங்கே வசனம். 7 ஆவி, 7 ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே விதமான ஆவியானவர் என்று அங்கே இருக்கும். எனவே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழுங்கள், ஜெயம் கொள்கிற ஓட்டத்தில் ஓடுங்கள், வெற்றி உங்களுடையதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிற வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஆயத்தமாய் ஓடுங்கள். ஆமேன். தேங்க்யூ. இந்த